இப்பெல்லாம் வர வர இந்த டிவில எப்ப பார்த்தாலும் ஆக்டர்ஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாச்சும் நல்ல ப்ரோகிராமா பார்த்து போடலாம்ல. முக்கிய செய்தி, விண்வெளியிலிருந்து வரக்கூடிய எரிகல் பொழிவு பார்க்கலாம். கடந்த 10 வருஷமா பார்க்க முடியாத ஒண்ண அதை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும். அதுவும் நீங்க வச்சிருக்க டெலஸ்கோப் உதவியோட. அத பார்க்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. நான் இது வரைக்கும் எரிக்கல் பொழிவை பார்த்ததே இல்லையே. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. நான் உடனே போய் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். எரிக்கல் பொழிவே, சீக்கிரமா வா. எரிக்கல் பொழிவை பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஆகுது. ஆடா என்னப்பா இது? ஆனா நிஜமாவே எரிக்கல் பொழிவடா பார்த்துட்டேன். நான் உடனே என்னோட விருப்பத்தை எல்லாம் கேட்டாகணும். ஏன் அக்கா சீக்கிரமா கேளு. நான் என்ன வேண்டிக்கிறேன்னா எனக்கு சீக்கிரமா முடி பொழைக்கணும், அப்புறம் பெரிய பணக்காரன் ஆகணும், என் வேலையும் விட்டுறணும். ஆனா கொஞ்சம் நிலுங்க, நான் என் விருப்பத்தை கிட்ட சொல்லி முடிக்கலையே. அதாவது நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அட இது என்னது? ஆஹா, என்னோட வீடு. என் பைத்தியக்கார முட்டாள் எரிக்கல் பொழிவே, ஒரு நிமிஷத்துல என்னோட வீட்டையே நாசம் பண்ணிட்டியே. டபுள் ரொம்ப சோம்பேறியா இருக்கான். நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். இப்போ என்ன பண்றது? இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பப்ளு, என்ன நீ திடீர்னு பயமுறுத்திட்ட. என்னாச்சு? இங்க பாரு. இது எந்த மாதிரியான கல்லு? இது பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமான கல்லு மாதிரி தெரியுது. ஒருவேளை விண்வெளி கல்லா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்ல நான் பார்த்ததே இல்ல. இத பாரு, கொஞ்சம் தொட்டு பாரு. எடை கூட அதிகமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு கிடைக்கல பாரு. பேட் லக். நான் ரொம்ப லக்கியான ஆளு. எங்க இத கூட பார்க்கலாம். இந்த கல்லு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற கல்லா இருக்கும் போல இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது நம்ம விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும். என்ன விருப்பத்தை நிறைவேற்ற கல்லா? உண்மைதான். உனக்கு நான் சொன்னது புரியற போல இருக்கு. அப்படியா? அப்படின்னா ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லு. இது எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லு. நீ ஒரு நிமிஷம். அது இப்ப முக்கியமான விஷயம் இல்ல. ஆனா இந்த கல்லு இருக்க, இது உன் கையில இருந்துச்சுன்னா உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கும். நிஜமா தான் சொல்றேன். ஏ பப்ளு, நீ ஒன்னும் என்ன அவ்வளவு சீக்கிரத்துல முட்டாளாக்க முடியாது. இங்க பாரு. சரி பா, என் கூட வந்து அதை நிரூபிச்சு காட்டு. விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு எனக்கு இப்ப தேனை கொடு. பப்ளு, என்ன நிஜமாவே நீ சிரிக்க வச்சுட்ட. ஓடா இங்க இருந்து. நான் வேலை செய்யறது உன்னோட கணக்கு தெரியலையா? பப்ளு, நிஜமாலே உன் விருப்பம் நிறைவேறும் நினைக்கிறியா? என்னது? பாத்தியா, நான் தான் முதலே சொன்னல. சரி, நான் இப்ப கிளம்புறேன். குட் பை. ஒரு நிமிஷம். நில்லு, கொஞ்சம் நில்லு. பப்ளு, கொஞ்சம் நில்லுப்பா. பப்ளு, என்ன மன்னிச்சிரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நான் அதை எடுத்துக்கலாமா? ஒருவேளை நான் இந்த கல்லோட விஷயத்துல போய் சொன்னேன்னு இவனுக்கு தெரிய வந்துருச்சுன்னா இவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? கல்ல கொடுக்க கூடாது. இல்ல, தர முடியாது. பப்ளு, ஒரு நிமிஷம் நில்லு. அதை நான் தேடி என்ன பண்றாங்க? அது எனக்கு தான் சொந்தம். தொடர்ந்து கேளு. குடு. இதுதான் அந்த மீடியா ஷவர்ல இருந்து கிடைச்ச கல்லா? பப்ளு, அறிவு கட்டவனே, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்? நீ மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். முடியாது. எனக்கு பிடிச்ச பிரியமான அந்த அற்புத கல்லு என்கிட்ட திருப்பி வந்துரு. இல்ல, இந்த கல்லு என்கிட்ட தான் இருக்கும். இது எனக்கு சொந்தமானது. இன்னைக்கு ராஜ விருந்துதான். இதை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு சாப்பிடலாம். என் சாப்பாடு போச்சு. விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு கடைசியில என் கையிலே கிடைச்சிருச்சு. நிஜமாவே இந்த கல்லு விருப்பத்தை நிறைவேற்றுவா? ஆமா,
இது உருகி விழுந்த நட்சத்திரங்களாச்சே. அந்த கல்லு அங்க இருந்து தானே வந்தது. எதுக்கும் பாத்துடலாம். நான் எதுக்காக அந்த கல்லை முட்டாள்தனமா தூக்கி எறிஞ்சேன்? அதை வச்சு நம்ம எவ்வளவு விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கலாம். அந்த கல்லு எனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு வரும் படம் மட்டும்தான் தெரியும். யார் பாது? பாரு லாகர்விக், இந்த மாசத்தோட கோட்டா இன்னும் வரவே இல்ல. ஒழுங்கு மரியாதை மரத்தை எல்லாத்தையும் அனுப்பி வை. இல்லனா உன்னோட சம்பளத்தை நீ மறந்துடு, புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா, என்கிட்ட தான் கல்லு இருக்குல்ல. மகாராஜா, எனக்கு நம்ம பப்ளு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டானான்னு தோணுதே. பாபு, உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல போல இருக்கு. இத நீ கண்ணால பார்த்தாதான் நம்புவ. விருப்பத்தை நிறைவேற்ற அதிசய கல்லு, எனக்கு சாப்பிடுறதுக்கு பழங்களை கொடு. மகாராஜா, இது ரொம்ப அற்புதம். எப்படி இருந்தது பழங்கள்? இப்ப நான் சொல்றத கேளு. ஒழுங்காத கல்லை என்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவு பழங்களை அள்ளி கொடுப்பேன். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? பாபு, வா போகலாம். அடே, எங்கடா ஓடி போறீங்க? உனக்கு ரொம்ப சுவையான தித்தி போட ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வேண்டாமா? ஆமா, இந்த பனானா பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு கல்லுக்கு பதிலா இந்த பனானா. பாத்தியா, இந்த பனானா எவ்வளவு பெருசா இருக்குல்ல? இந்த முழு பனானாவும் உனக்கு மட்டும்தான். என்னது, 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கல்ல? மரியாதையா அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு. இப்ப ஓடி தப்பிச்சு பாரு பார்க்கலாம். என்னோட விருப்பத்தை நிறைவேற்ற போற கல்லு, என் விருப்பத்தை நிறைவேற்ற போற கல்லு. அதே கல்லுதான். மொட்டை மண்டையா, யாரை ஏமாத்த பாக்குற? என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற கல்லு, அந்த குண்டை கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. இப்பவா தப்பிச்சு காட்டுறா வைக்கு. நீ தப்பிச்சு போடுதா? பப்ளு, என் மேல இருந்து எழுந்திருப்பா. இது என்னோட குழி. என்னடா இது, நம்பவே முடியல. மேஜிக் மாதிரியே வேலை செய்யுது. அங்கேயே நில்றா. விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு, எனக்கு இப்ப உதவி செய்யும். மறுபடியும் என் சாப்பாடுல கீழே விழுந்துடுச்சே. அது எல்லாத்தையும் நான் மேல எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. பப்ளு, பப்ளு, எழுந்துரு எழுந்துரு. நல்லதா போச்சுடா. இந்த விருப்பத்தை நிறைவேற்ற கல்ல வச்சுக்கிட்டு நான் எதை வேணாலும் சாதிக்க முடியும். நான் என்னோட வாழ்நாள் முழுக்கவும் வறுமையில தான் வாழ்ந்திருக்கிறேன். இப்பதான் என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. ஹலோ, எவடா பேசுறது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிட்டு இருக்கும்போதே போன நீ கட் பண்ணுவ? உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. உனக்கு வேலை வேணுமா வேண்டாமா? உன்னோட வேலையே தேவையில்லையா? நான் உன்னோட வேலையை இப்பவே விட்டுடுறியா? இதுக்கப்புறமா இங்க நான் மட்டும் தான் ஓனரு. பிரமாதம். இதுக்கப்புறம் என் சந்தோஷம் எல்லாம் உங்கள் தான் இருக்கு. இப்பவே இந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் மாத்தி ஆகணுமே. எங்களோட இந்த அற்புதமான பர்னிச்சரை வாங்கி பாருங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அப்புறம் அற்புதமான ஒரு வாட்டர் ஹீட்டர், இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப டிவில போட்டீங்க இல்லையா, எனக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வேணும். ஹலோ மம்மி, இதுக்கப்புறமா நீங்க உங்களோட ரூஃப் எல்லாம் சரி பண்ணணுமா? நீங்க சீக்கிரம் சரி பண்ணுங்க. அவங்கள வந்து வேலையை செய்ய சொல்லுங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். என் விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணு. என் ஆசையை நீ நிராசை ஆக்கிடாத. அடா ஆமா, இதோ இந்த விருப்பத்தை நிறைவேற்ற கல்லு என்ன பார்க்க ரொம்ப அழகானவனா மாத்திரும். இல்ல, எந்த மாற்றமும் ஏற்படலையே. அப்படின்னா இந்த கல்லுக்கு அழகுனா என்னன்னே சுத்தமா தெரியாது போல இருக்கே. அங்க பாரு, விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிற கல்லு எனக்கு இந்த படத்துல தெரியற மாதிரி அழகானவனா மாத்து. இப்பவும் நான் பார்க்க அப்படியே தான் இருக்கேன். சார், நீங்க ஆர்டர் பண்ண பர்னிச்சர் வந்துருச்சு. இதோ வந்துட்டேன். இந்தாங்க சார், ரிசிப்ட், பணத்தை கொடுங்க. நான் இதுக்கு உங்களுக்கு முதல்லயே பணம் கொடுக்கலையா? எனக்கு பணத்தை கொடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இந்த போன் காலை அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ மகனே. அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, கொஞ்சம் பணம் சீக்கிரமா அனுப்பி வை. டாக்டர் போய் பார்க்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புப்பா. அதுக்கான ஃபைனை நீ கொடுத்தே ஆகணும். மகனே, நான் பேசுறது கேக்குதா? பணத்தை சீக்கிரம் அனுப்புப்பா. அம்மா டாக்டர் கிட்ட போகணும்ல. நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லுப்பா.
என் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிற கல்லு நீ வெறும் டம்மி பீஸ் தானா?